ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை, வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டதையும், நான் வந்துட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு பூஜை கொடுத்துருந்தேன். அப்போ கீழே இருக்க கருமாரியம்மன் ஏற்கனவே நான் ஆடிப்பெருக்கன்னைக்கு போட்டிருந்தேன். நான் அந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு பூஜை கொடுக்கறதாக நேர்ந்திருந்தேன். முப்பந்தல் கோயிலுக்கு செய்ய போகும்போது பையனுக்கு அம்மன் போட்டதுனால நான் கோயிலுக்கு பூஜைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு தள்ளியே வந்திருந்தது. ஸோ நான் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை அன்றைக்கே நம்ம வரலட்சுமி பூஜை அன்றைக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொடுத்துருந்தேன். அவங்க எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 8:15க்கு நைட்டு வந்து பூஜை நடக்கும் இங்கே. அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதில் அந்த டைமுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. ஆனால் ஆடி வெள்ளிக்கிழமைன்னு உடனே நிறைய பேர் பூஜை கொடுத்துருந்தாங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பூஜை நடக்கும்போது அந்த மணி ஓசையோடு கேட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் போடக்கூடாது, அந்த சவுண்டு வரக்கூடாது அப்படின்றதுனால நான் பேசி போடுறேன். அந்த கருமாரியம்மனோட கருவறையில் அந்த பூஜை நடக்கு. அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அந்த ரொம்ப கூட்டமாக இருக்குது, கோயில் முன்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் வெள்ளிக்கிழமை பூஜை கொடுக்க போகும்போது அதுக்கு மறுநாள் வந்து அதை எடுத்துட்டாங்க, அந்த திண்டையே எடுத்துட்டாங்க. நான் அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுட்டு வந்தேன். என்ன இவ்வளோ இருக்க முடியாமல் இருக்குது கடவுளே, இனி இதுக்கு வழி விடலையா அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்ச 2 நாளையிலேயே இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க மெட்ரோக்காரங்க. அது ஃப்ரண்டில் தான் லிஃப்ட் ஏதோ சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லா மக்களும் கும்பிட்டுட்ருக்காங்க. கும்பிட்டுட்டு நம்ம கருவறையை சுற்றி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி அம்மன் கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி பூஜையை கொடுத்துட்டு நம்ம வரும்போது அந்த மாதிரி திருப்தி இருக்கும். நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் இதில் இருப்பாங்க. அப்படியே ஒரு குட்டி தமிழ்நாடு தான் நாங்கள் இருக்கிற ஏரியா. நாங்களாக தான் யாருக்கிட்டையாவது ஹிந்தி பேசினா கூட பாஜிக்காரங்க தமிழ் பேசுவாங்க, காய்கறிக்காரங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு குட்டி தமிழ்நாடுன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறோமோ நாங்கள், அவங்க தமிழ் படிச்சிருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இந்த ஏரியாவில் வாழ்கிறதுக்கு. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆனால் இதை மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஃபீலிங்கோடு வாழ்கிற ஒரு பாம்பே வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு பிளேஸாக இருக்கும் இந்த இடம். இது இப்போ ஏதோ ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே எப்படி பண்ண போகிறாங்களோ தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் அனுபவிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இது. பிள்ளைகளுக்கும் கோயில், குளம், வீடு, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் நாங்கள் பார்க்க முடியாதவங்களாம் கோயிலில் மீட் பண்ணி நல்லா இருக்கே அப்படின்னு என்னது கேட்டுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் அதை தரிசனம் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விலாக் எங்கேயாவது போகிறதெல்லாம் நான் நிறைய போடுறேன். சமையலை கொஞ்சம் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.